வா ஜோதா, வந்து அமரு. வணக்கம் அத்தை, என்னை அழைத்தீர்களா? உட்கார். அத்தை, என்ன இது? இது ஊசி நூலை கொண்டு செய்யும் கலை. ஆனால் இதை எனக்கு சரியாகவே செய்ய தெரியாது ஜோதா. இருப்பினும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக இந்த வயதில் இத்தகைய முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைக்கலாம். ஆனால் ஒன்று ஜோதா, எவ்வளவு கடுமையான வேலையாக இருப்பினும் எனக்கு பிடித்தவர்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை உன்னை விட வேறு யார் நன்கு அறிவார் சொல்? உங்களுடைய ஆமிரில் கூட சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் பாதுகாப்பதற்காக ராணிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். உனது தாயாரும் அப்படித்தான் இல்லையா? மீனா பஜார் கூட எங்களுடைய பாரம்பரியத்தில் நடத்தப்படும் ஒரு வழக்கம். முகலாயர்கள் இதை பல வருடங்களாக கடைபிடிக்கிறோம். இந்த பஜாரை ஏன் ஏற்பாடு செய்கிறார்கள் என்று அறிவாயா? அறிவேன். பாட்ஷாவை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இது நடைபெறுகின்றது. அந்த புறத்தில் இருக்கும் பெண்கள் அவர் பார்வையில் உயர்வதற்காக ஒருவரை ஒருவர் தாழ்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பை விடுவதில்லை. ஆனால் ஜோதா, முதலில் மீனா பஜார் ஆரம்பித்த போது அதற்கு பின்பு ஒரு உயர்ந்த நோக்கம் இருந்தது. அந்த புறத்தில் இருக்கும் பேகங்களும் அடிமைகளும் வெளி உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதில் பொருட்களை விற்பது மட்டும் நோக்கமல்ல, சில நாட்கள் சுதந்திரமாகவும் இருக்கிறார்கள். அதில் பங்கேற்காமல் அதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். நனையாமல் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? அதே போன்றுதான் இதுவும். ராணிகளும் தாசிகளும் பல நாட்களாக ஜலாலின் பார்வைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில்தான் அவர்கள் ஷெஹன்ஷாவை நேரில் பார்க்க முடியும். அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களின் குறை ஜலாலுக்கு தெரியும். ஒன்று தெரியுமா? இதில் பெண்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். கடைகளை அமைப்பவர்களும் பெண்களே, விற்பவர்களும் பெண்களே, அதை வாங்கிக் கொள்வதும் பெண்கள்தான். இந்த விழாவில் நீயும் பங்கேற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீயும் ஆக்ராவிற்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இங்கிருக்கும் பழக்க வழக்கங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதா. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு முறை இதில் கலந்து கொண்டால் அடுத்த முறை எப்பொழுது வரும் என்று காத்துக் கொண்டிருப்பாய். அப்படி என்றால் நான் ஆமீருக்கு திரும்ப செல்வது அத்தை அவர்களுக்கு இன்னும் தெரியாதா? இந்த விஷயத்தை இவரிடம் மறைப்பது சரிதானா? ஆனால் இதை யாரிடமும் கூறக்கூடாது என்று ஷெஹன்ஷா கூறிவிட்டாரே. என்ன யோசிக்கிறாய் ஜோதா? அது நான் செல்வதற்கு முன்பு மறந்துவிட்டு. எங்கே நீ செல்கிறாய்? தேவி மாதா ஆலயத்திற்கா? இல்லை அத்தை அவர்களே, நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், ஒருவேளை ஒவ்வொரு வருடமும் யாரும் பங்கேற்க கூடாது என்று நினைத்தால் பிறகு. என்னை நம்பு ஜோதா. மீனா பஜாரில் ஒரு முறை கூடாரத்தை அமைத்து விட்டால் அடுத்த முறை வரும் வரை ஒவ்வொரு தினமும் அந்த நாளுக்காக ஏங்குவார்கள். உனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் எனது சந்தோஷத்திற்காக மீனா பஜாரில் கூடாரம் அமைத்து நீ கடை வைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். தங்களுடைய சந்தோஷத்திற்காக நான் அதில் பங்கேற்பேன். கண்டிப்பாக நான் கூடாரம் இடுவேன். உன் மீது எனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை உண்டு. மீனா பஜாரில் நீ சிறப்பாக செயல்படுவாய் என்றும் எனக்கு தெரியும். என்ன விஷயம் ஜாவிதா? என்ன எழுதி கொண்டிருக்கிறாய்? என்னிடம் மறைக்கும் அளவிற்கு? என்னவென்று கூறுவது? என்னிடம் ஒரு அற்புதமான ஆலோசனை இருக்கின்றது. இதை மட்டும் தாங்கள் கேட்டீர்கள் என்றால் அப்படியே ஆனந்தத்தில் பொங்கி விடுவீர்கள். அப்படியே பிரியாணி அரிசியை போல். அப்படியா? பிரியாணியின் அரிசியை போல் நான் பொங்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? சரி, அது என்னவென்று என்னிடம் சொல். சுவற்றிற்கு கூட செவிகள் இருக்கும் என்பதை உங்களிடம்தான் கற்றேன். இதை சரியாகத்தான் கூறுகிறீர்கள். சரி, இதை என்னிடம் கூற வேண்டாம். நானே படித்து தெரிந்து கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம். சுவருக்கு செவிகள் இருக்கும் பொழுது எவ்வாறு கண்கள் மட்டும் இருக்காமல் போகும்? இது யாராவது பார்த்து விடுவார்கள். ஜாவிதா, வெகு காலத்திற்கு பிறகு இன்று என் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று கூறுங்களேன். இது ஜோதா பேகத்தினால் வந்தது. எவ்வாறு அப்படி இருக்கும்? ஏனென்றால் அவள் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி இல்லை. அவர் வாழ்க்கையிலேயே ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் இன்னொரு பிரச்சனை வந்து விடுகிறது. நீ சரியாகத்தான் கூறுகிறாய். ஆனால் இதன் பிறகு ஜோதா பேகத்தின் இன்னல்கள் சரியாக போகிறது.
ஜோதா தாய் வீட்டிற்கு செல்கிறார். இதன் மூலம் அவரின் எல்லா துன்பங்களும் தீர்ந்து விட போகிறது. அப்படி என்றால் தாங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள்? ஜாவிதா, அதாவது நான் என்ன கூற வந்தேன் என்றால், ஜோதா பேகம் போல் தங்கள் மீதும் சேன்ஷாவின் வருங்கால வாரிசை கொல்ல வந்த பழி உள்ளதல்லவா? அதனால் ஜோதா பேகம் செல்வது போல் தாங்களும் தங்கள் அம்மா வீட்டிற்கு செல்வீர்களா இல்லையா? நீ சரியான விளையாட்டு பிள்ளை. ஜோதா பேகம் மட்டும்தான் தாய் வீட்டிற்கு செல்கிறார். அதோடு ஜோதா பேகத்திற்கு ஆக்ராவின் மீது பற்று இல்லை. அதனால்தான் ஆமீருக்கு செல்கிறார். அவர் விருப்பம் போல் அவர் அங்கு நிம்மதியாக இருப்பார். இங்கு நானும் நிம்மதியாக இருப்பேன். நான் என்ன கூற வந்தேன் என்றால், நம் அந்தப்புறம் நம் விருப்பத்தின்படியே இருக்கும். என்னால் தான் ஜோதா பேகத்தை மறக்கவே முடியாது. உன்னால் மறக்க முடியாது என்றால் உன்னையும் சேர்த்து அவருடன் ஆமீருக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் சென்று விட்டால் உங்களுக்கு யார் சேவை செய்வார்கள்? அதே போல் தங்களுக்கு ஆலோசனை. நான் சென்று விட்டேன் என்றால் தங்களிடம் யார் இவ்வாறு பேசுவார்கள்? இவ்வாறு பேசி யார் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள்? தங்களுடைய முழு மகிழ்ச்சிக்கும் காரணம் நான் தானே. அப்படித்தானே அத்தியவர்களே? நீ என் மகிழ்ச்சி அல்ல, என் வாழ்வில் நான் செய்த மிகப்பெரிய தவறின் விளைவு. ஏதாவது கூறினீர்களா? எனக்கு குளிர்ந்த சர்பத் வேண்டும். சரி அத்தையே, நான் இப்பொழுதே உங்களுக்காக நன்றாக சர்பத் செய்து கொண்டு வருகிறேன். சரியா? என்ன ஆயிற்று ஜோதா? மகாராணி அவர்கள் என்ன கூறினார்கள்? நான் மீனா பஜாரில் கலந்து கொண்டே ஆக வேண்டும். ஆனால் உனக்கு தான் அதில் விருப்பம் இல்லையே. உண்மைதான், எனக்கு அதில் விருப்பமில்லை. ஆனால் அத்தை அவர்கள் ஆசைப்படுகிறார்களே. அப்படியானால் சரி, நாமும் சகின்ஷா அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை கூடாரத்தில் அமைப்போம். அப்படியும் செய்யலாம். இல்லையேல் அவருக்கு பிடிக்காத பொருட்களை வைக்கலாம். என்ன யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. என்ன இது? ஹோலி பண்டிகை நாளை. ஆனால் நீ இன்றே வண்ணங்களை பூசிக்கொண்டாய். அது இல்லை ஜோதா, குங்குமத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தேன். அது பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ஹோலி ஆமீரில் தான் சிறப்பாக கொண்டாடப்படும். அங்கு உடைகளோடு சேர்த்து உள்ளங்களும் வண்ணங்களாக நிரப்பப்படும். அதை பிறகு பேசிக் கொள்ளலாம். இப்பொழுது நமக்கு நேரமில்லை. நாம் மீனா பசார் போக தயாராக வேண்டும். நாம் என்ன செய்ய போகிறோம்? என் அருகில் வா. ஜோதாபாய், உண்மையில் நீங்கள் இதுதான் செய்ய போகிறீர்களா? நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். யோசித்து விட்டேன். இந்த முறை ருக்கியா பேகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நீங்கள் மட்டும் எண்ணவில்லை, நிறைய பேர் எண்ணுகிறார்கள். யா குதா, எப்பொழுதாவது நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்களா? அது சரி, நீங்கள் கூறுவது மிகவும் நன்றாக உள்ளது. இந்த முறை ஜோதா பேகமும் களத்தில் குதிக்கிறாராம். இதுவரை அவர் சாதித்த நீண்ட பட்டியலை பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது. உங்கள் அனைவரின் வெற்றி வாய்ப்பு மழுங்கிவிடப் போகிறது. யா அல்லாஹ், ருக்கையா போதாதா? இப்போது ஜோதா வேறு. இவ்வாறே நடந்தால் எங்கள் நிலைமை இன்னும் மோசமாகி போய்விடும். நையாண்டித்தனமாக இருந்தாலும் உங்களது ஓமை ஒப்பற்றதாக இருக்கிறது. ஓஷியார், நீ எப்பொழுதும் எச்சரிக்கையாகத்தான் இருக்கின்றாய். சேன்ஷாவை கவரும் மார்க்கம் ஏதாவது இருந்தால் கூறக்கூடாதா? கூறுவதால் ஒன்றுமில்லை, ஆனால் விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? நான் ருக்கியா பேகத்தின் விசுவாசி. அவருக்கு எதிராக எவ்வாறு செயல்பட முடியும்? அப்படி செய்து எனக்கு நானே அழிவை தேடிக்கொள்ள முடியுமா? இங்கு விசித்திரமாக இருக்கிறதல்லவா? ஆம், இது போன்ற சந்தைகள் ஆமீரில் கூட ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் இது விசித்திரமாக உள்ளது. ஸ்திரீகள் மட்டும் வரக்கூடிய இடம் என்பதாலோ? ஹுசூர், இவளை விடுங்கள். தாங்கள் என்னுடைய கூடாரத்திற்கு வந்து என் கூடாரத்தை சிறப்பியுங்கள்.
இப்போது சமயம் அனுகூலமாக இருக்கிறது. இம்முறை தாங்கள் எனக்காக என்ன கொண்டு வந்துள்ளீர்கள் என்று காட்டுங்கள், பார்க்கலாம். இந்துஸ்தானின் திறமையான நெசவாளர்கள் நெய்த துப்பட்டா. தங்களுக்காகவே அது வரவழைக்கப்பட்டது. பிரமாதம். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. எனது 3 முக்கியமான பேகங்களுக்காக 3 துப்பட்டாவை கொடுங்கள். கண்டிப்பாக செஹின்ஷா. இதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஷெஹின்ஷா. தங்கத்தாலும் வெள்ளி இழைகளாலும் இது செய்யப்பட்டது. இந்த பச்சை, வெள்ளை, பிறகு இந்த சிகப்பு. இந்த துப்பட்டா உனக்காகத்தான் ருக்கையா. உனது சிரிப்பை பார்த்தால் இது விலை உயர்ந்தது போல் இருக்கிறது. தங்களின் பார்வை பட்டாலே இந்த துப்பட்டா விலை உயர்ந்ததாக மாறிவிடும் செஹின்ஷா. இது 3மே விலை உயர்ந்ததாகத்தான் இருக்கும். யோசித்துக் கொள்ளுங்கள். ஷெஹன்ஷாவின் பேகங்களுக்கு முன்பாக விலையெல்லாம் ஒரு பொருட்டா? இன்று உனக்கு மிகவும் நல்ல நாள். இதன் விலை என்னவாக இருந்தாலும் நான் உடனே வாங்கிவிடுவேன். என்று நான் வாங்கிய பொருட்களில் இதுதான் விலை உயர்ந்தது. மிக்க நன்றி செஹின்ஷா. இன்று ருக்கையா ஏதோ மாயாஜாலம் செய்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். அனைவரும் அவளின் கூடாரத்தின் முன்பு நிற்கிறார்களே. இல்லை ஹுசூர், இந்த கடை ருக்கையா பேகத்தினுடையது அல்ல. அப்படியா? வேறு யாருடையது? உங்களதென்று நினைத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், ஜாவிதாவா? ம், இம்முறை என்ன செய்து வைத்திருக்கிறாளோ தெரியவில்லையே. என்ன மகாமந்திரியாரே, ஜாவிதா பேகத்தை தாங்கள் ஏன் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள்? இம்முறை ஏதாவது அதிசயம் நிகழ்ந்திருக்கலாம் அல்லவா? நானும் அதை நினைத்துதான் பயந்து கொண்டிருக்கிறேன். குரங்கு கையில் பூமாலை கொடுத்தால் அந்த மாலையின் கதி என்ன என்று நீ அறிய மாட்டாய் ரேஷம். என்ன செய்து வைத்திருக்கிறாளோ? வாருங்கள் வாருங்கள். வெறும் 5 முகரிகளுக்கு இது போன்ற அழகான சித்திரம் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது. வாருங்கள், வந்து பாருங்கள். கோபமான மகாமங்காவின் புன்னகையான சித்திரம். உங்கள் அறையில் இதை மாட்டினால் பிரமாதமாக இருக்கும். இதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஜாவிதா, அத்தை அவர்களே. ஜாவிதா, ஏன் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறாய்? நான் ஒன்றும் தவறாக நடக்கவில்லையே. உங்கள் மீதுள்ள அன்பை தானே காட்டினேன். இங்கே பார்த்தீர்களா? உங்கள் சிரிப்பை நான் இந்த சித்திரத்தில் வரைந்துள்ளேன். என் அறிவை பாராட்ட வேண்டும் என்று தோன்றினால் நன்றாக பாராட்டுங்கள். இங்கே பாருங்கள், வந்தவர்களுக்கு தங்கள் புன்னகை முகம் எவ்வளவு பிடித்திருக்கிறது தெரியுமா? தாங்களுக்கு சிரிப்பு வரும் என்பதை அவர்கள் நம்பவே இல்லை. நீங்கள் சிரித்ததை இதுவரை யாரும் பார்க்கவில்லை அல்லவா? அத்தை அவர்களை, அனைவருக்காகவும் நீங்கள் ஒருமுறை சிரித்து காட்டுங்கள். தங்களால் சிரிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். இவை அனைத்தையும் மூட்டை கட்டி கொடையை மூடு ஜாவிதா. என்ன அத்தை அவர்களை, நான் என்ன ஓவியங்களை விற்க வேண்டும் என்று இருக்கிறேன். நான் சேன்ஷாவிற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது வந்து அவர் என் ஓவிய கடலில் நீந்த போகின்றாரோ? உங்களுக்கும் இது பிடித்திருக்கின்றது அல்லவா? உனக்கு எவ்வாறு தோன்றுகிறது? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், உங்களுடைய சந்தோஷத்தை உங்களால் வார்த்தைகளில் கூறவே முடியவில்லை என்று தோன்றுகிறது. தபசத்திற்கு மட்டும் தெரிந்தால், அவள் உதவியால் தீட்டப்பட்ட ஓவியம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று தெரிந்தால் அவள் தரையில் கால் வைக்க மாட்டாள். நான் சொல்வதை கேள். இந்த ஓவியம் அனைத்தையும் மூட்டை கட்டு. ஆனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை விற்பதற்கு அனுமதி அளியுங்கள். ஜாவிதா, உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது? நீ கடின உழைப்பால் இந்த ஓவியத்தை தீட்டிருக்கிறாய் அல்லவா? அதனால் இதை மற்றவரிடம் விற்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. அதனால் இவை அனைத்தையும் நானே வாங்கிக் கொள்கிறேன். ஒன்றை கூட நான் விடப்போவதில்லை. நிஜமாகவா? சரி. என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் ரேஷம்? முதலில் சென்று ஓவியங்களை எடுத்து வா. இப்பொழுது வந்து அவர் என் ஓவிய கடலில் நீந்த போகின்றாரோ? உங்களுக்கும் இது பிடித்திருக்கின்றது அல்லவா?
உனக்கு எவ்வாறு தோன்றுகிறது? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் உங்களுடைய சந்தோஷத்தை உங்களால் வார்த்தைகளில் கூறவே முடியவில்லை என்று தோன்றுகிறது. தபசத்திற்கு மட்டும் தெரிந்தால், அவள் உதவியால் தீட்டப்பட்ட ஓவியம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று தெரிந்தால் அவள் தரையில் கால் வைக்க மாட்டாள். நான் சொல்வதை கேள். இந்த ஓவியம் அனைத்தையும் மூட்டை கட்டு. ஆனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை விற்பதற்கு அனுமதி அளியுங்கள். ஜாவிதா, உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது? நீ கடின உழைப்பால் இந்த ஓவியத்தை தீட்டிருக்கிறாய் அல்லவா? அதனால் இதை மற்றவரிடம் விற்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. அதனால் இவை அனைத்தையும் நானே வாங்கிக் கொள்கிறேன். ஒன்றை கூட நான் விடப்போவதில்லை. நிஜமாகவா? சரி. என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் ரேஷம்? முதலில் சென்று ஓவியங்களை எடுத்து வா. நறுமணம் அருமையாக இருக்கின்றது. எனக்கு இந்த நறுமணம் பிடிக்கும் என்று தங்களுக்கு எவ்வாறு தெரியும்? நீங்கள் எனக்கு வெறும் ஷெஹன்ஷா மட்டுமல்ல, கணவரும் கூட. அதனால் கணவனுக்கு பிடித்தது பிடிக்காததை ஒரு மனைவி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த பரிசுக்கு நானும் ஒரு அரிய பரிசை வழங்க இருக்கிறேன். இது தங்களுக்காக. நன்றி. தாங்கள் முகலாய சம்பிரதாயத்தின்படி மீனா பசாரில் பங்கெடுத்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன். எதற்காக தாங்கள் வண்ணப்பொடி கூடாரம் அமைத்தீர்கள்? நான் கூடாரத்தை ஏன் அமைத்தேன் என்று தங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். பொருட்களை பார்வைக்கு வைத்தீர்கள் என்றால் அதற்கான காரணத்தையும் கூற வேண்டும். அதுதான் எங்கள் வழக்கம் ஜோதா பேகம். வண்ணங்கள் மகத்துவத்தை தங்களுக்கு எவ்வாறு விவரிப்பது? மனிதர்களுடைய உறவுகள் வண்ணங்கள் இழந்து நிற்கலாம், ஆனால் மனிதனுக்கு வண்ணங்களோடு இருக்கும் உறவு என்றும் மாறாது. இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்வில் இதற்கு முன்பு வண்ணங்கள் இருந்தது, எப்பொழுதும் இருக்கும். வண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையின் ஆதாரம். படைப்பிற்கு அதுவே ஆதாரம். இரண்டு வண்ணங்கள் ஒன்றோடொன்று கலந்து புது வண்ணம் பிறக்கின்றது. ஆனால் ஒன்றோடொன்று கலக்க முடியவில்லை என்றால் இறுதியில் அது அலங்கோலமாகி விடுகின்றது. மனிதனையோ அல்லது பொருளையோ வண்ணத்திற்கு அதன் குணத்தை மாற்றும் சக்தி உள்ளது. உதாரணத்திற்கு இந்த துப்பட்டாவை பாருங்கள். இது வெள்ளை நிறம். இது அமைதியின் மறு ரூபமாகும். ஆனால் இதன் மேல் வேறு வண்ணம் விழும்போது இதன் உண்மையான குணம் மாறிவிடுகின்றது. வண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளது. நாளை ஹோலி பண்டிகை. எங்கள் ஊரில் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி விளையாடுவார்கள். அதனால்தான் இந்த கூடாரத்தை அமைத்து என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேன். தங்களுக்கு எவ்வாறு இதெல்லாம் புரியும்? ஏனென்றால் உங்களிடம் உணர்வுகளும் இதயமும் கிடையாதே. ஒரு ஷான்ஷாவின் கட்டளை இதயத்தை கொண்டும் உணர்வுகளை கொண்டும் கடைபிடிக்கப்படுவதில்லை. அது போகட்டும், விடுங்கள். நான் எந்த கூடாரத்திற்கு சென்றாலும் அங்கிருக்கும் ஏதாவது பொருட்களை நான் வாங்க வேண்டும். இங்கு பாருங்கள், இவருக்கு எந்தெந்த வண்ணம் வேண்டுமோ அதை கொடுத்து விடுங்கள். நான் பெற்றுக்கொள்ளக் கூடாது ஜோதா பேகம், வாங்க வேண்டும். வண்ணங்களை பற்றி தாங்கள் அழகாக விவரித்தீர்கள். அதனால் இங்க இருக்கும் வண்ணப்பொடிகள் அனைத்தையும் நானே வாங்கிக் கொள்கிறேன். இன்னொன்றும் இருக்கிறது ஜோதா பேகம். தங்களுக்கு வண்ணங்களை பற்றி தெரிந்த அளவு அதன் முக்கியத்துவத்தை பற்றி தெரியும். நான் ருக்கையா பேகத்தின் கூடாரத்தில் 3 துப்பட்டாக்களை வாங்கினேன். அதில் 3வது துப்பட்டா தங்களுக்காகத்தான். தங்களின் அமைதியை பறைசாற்றும் வண்ணம் இந்த வெண்ணிற துப்பட்டாவை தங்களுக்காக வாங்கினேன். ஆனால் தாங்களோ
அதில் வண்ணத்தை இட்டு குணத்தையே மாற்றிவிட்டீர்கள். எனக்கு உணர்வுகள் இல்லை என்று தாங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள். ஆனால் ஒரு ஷெஹன்ஷாவாக என்னால் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். நாளை ஹோலி பண்டிகை, அதாவது வண்ணங்களின் பண்டிகை. முகலாயர்கள் அதை கொண்டாடுவதில்லை. ஆனால் விருந்தினர்களின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம். அதனால் நாளை நீங்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாட நான் அனுமதிக்கிறேன். ஆனால் அதனால் மற்றவர்களின் தலையெழுத்தை தாங்கள் மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் தங்களிடம் இருக்கும் வண்ணப்பொடிகள் அனைத்தையும் நானே வாங்கிக் கொள்கிறேன். நாளை ஹோலி பண்டிகையின் பொழுது இவற்றை தங்களுக்கு என்னுடைய பரிசாக நான் வழங்குகிறேன்.